ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெஸ்டேஜில் 49,988 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 50,000 ரூபா வந்துருச்சு. 12 ரூபா தான் கம்மி. ஸோ இதில் வந்து பாருங்கள், வெஸ்டேஜில் எனக்கு என்னென்ன போனஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த ட்ராவல் ஃபண்டு, கார் ஃபண்டு ப்ளஸ் இந்த டிடிஎஸ் இன்கம், இந்த 3 இன்கமும் போக எனக்கு வந்தது தான் 41,313 ரூபா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனது. இந்த 3 இன்கம் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. டிடிஎஸ்ங்கிறத நான் இந்த வருஷம் ஆனுவல் இயரில் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஆடிட்டர் வச்சு நான் அந்த 1000 ரூபா அப்படிங்கிறது நான் எடுத்துக்கலாம். ஸோ மாதம் எனக்கு 1000 ரூபா பிடிக்கிறாங்கன்னா வருஷம் 12,000 ரூபா. ஸோ நான் அது வந்து எனக்கு 12,000 ரூபா எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா, கவர்மெண்ட் தரப்பில் இருந்து. ஸோ அடுத்து ட்ராவல் ஃபண்டுங்கிறது நான் டூர் போகிறதுக்கு, கார் ஃபண்டுங்கிறது ஸோ இந்த மாதிரி வெஸ்டேஜ் மூலிமா காரு இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம அந்த ட்ரிப்புக்கு போகிறது, அந்த கார் வாங்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ என்னுடைய லைவாக பேங்க் புக்கில் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன என்னுடைய மொபைல் பேங்கிங் இதில் வந்து நம்ம செக் பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இண்டுபே அப்படிங்கிறது இந்தியன் பேங்கோடைய ஒரு அஃபிஷியல் ஆப். நீங்கள் வந்து இது ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்கள், இந்த இண்டுபே அப்படிங்கிறது இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய இண்டுபே வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், என்னுடைய இந்தியன் மொபைல் பேங்கிங் ஆப்பை. இப்போ இதில் வந்து என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள், இதில் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது எல்லாமே என்னோடய பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இது வந்து நான் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் போய்க்கிறேன். என்னுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பக்கத்தில் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இதில் நான் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எப்போனா நேற்று தான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆச்சு இல்லையா. ஸோ அதை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். 1 செகண்ட். ஒரே நிமிஷம் இருங்க. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் நான் வந்து காமிக்கிறேன். 13ஆம் தேதி தான் கிரெடிட் ஆச்சு. ஓகே, ஓகே சாரி, இங்கேயே இருக்குது. இங்கே பாருங்கள், 13 மே 2025 41,313 ரூபா பாருங்கள். வெஸ்டீஜ் இஎம்ஆர் ஓகேங்களா. ஸோ போட்டிருக்குங்களா, வெஸ்டீஜோடைய என்எஃப்டி எஸ்பிஐ அவங்களுடைய பேங்க் ஓகேங்களா. ஸோ அதிலிருந்து எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு என்னுடைய அமௌண்ட். இதில் பாருங்கள், இங்கே நான் சொன்னதெல்லாம் பாருங்கள், 1000 ரூபா நான் டிடிஎஸ்ஸு. ஸோ எதுக்காக அப்படின்னு கார் ஃபண்ட் ட்ராவல் ஃபண்டு பிடிச்ச ப்ரொசீஜர் நான் சொல்லிட்டேன். 41,313 என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனது. ஸோ அதுதான் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே 41,313 ரூபா. ஏன்னா மீதி எல்லாமே எனக்கு வந்து சேவிங்ஸ் தான். நான் டூர் போகிறப்ப அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம், கார் வாங்குறப்ப, பைக் வாங்குறப்ப, எதுனாலும் சரி, ஒரு சைக்கிள் வாங்கினாலும் சரி அந்த கார் ஃபண்ட் அமௌண்ட் எடுத்துக்கலாம். டிடிஎஸ்ங்கிற அந்த வருஷ இறுதியில் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் போக எனக்கு கிரெடிட் ஆனது தான் இந்த 41,313 ரூபாய் 0.00. ஸோ இதுதான் வந்து என்னோடய அமௌண்ட்டு. ஸோ லைவாக வந்து பார்த்தாச்சா. ஸோ இப்போ எல்லாேருக்கும் வந்து இது வெஸ்டேஜு எனக்கு கொடுத்து என்னுடைய இன்கம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்பி எடுத்து பண்ணுங்கள். தேங்க்யூ, விஷ் யூ வெல்த். இதை பற்றின மோர் அப்டேட்க்கு உங்கள் அப்ளைன்ட்டு என்னோடய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு கூட என்கிட்ட நீங்கள் பேசலாம்.